ஹாய் ஹலோ எவ்ரிவான், எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். லாஸ்ட் வீடியோவில் ஃபிஞ்சஸ் எத்தனை சிக்கு பொரிச்சிருந்து அதை நம்ம எத்தனை சிக்கை பிடிச்சி மாற்றணும், கேஜி எப்படி செப்பரேட் பண்ணணும் அப்படிங்கிறத போன வீடியோவில் நம்ம பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இது அதனுடைய கண்டினியூட்டி. இந்த எபிசோடு வரையாட்டு நம்ம ஃபிஞ்சஸை பற்றி வீடியோ போட்டுகிட்டே இருப்போம், வீக்லி 1 times. இது 3rd எபிசோடு. ஸோ கண்டினியூவாக பாருங்கள். உங்களுக்கு ஒரு ப்ரீடு பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத ஒரு டிப்ஸ் உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். ஸோ வாங்க இப்போ கேஜிக்குள்ளே போய் இந்த வாரத்தில் இத்தனை சிக்கு, இப்போ ஒரு 4 சிக்கு இருக்குது, அதை நம்ம பிடிச்சி அதையும் நம்ம தனியாக செப்பரேட் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். 4 சிக்குன்னு சொன்னேன், ஆனால் 3 சிக்கு தான் உயிரோடு இருக்குது. ஒரு சிக்கு இறந்துருச்சு. ரீசன் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு சிக்கு இது, அதனால் ஹெல்த் இல்லாமல் ஃபுட் எடுக்காமல் இறந்துருக்கு. இந்த 3 சிக்கு தான் இப்போது கிடச்சிருக்கு. ஸோ 4 புது சிக்கு வெளியே வந்திருக்கு. அந்த சிக்கையும் உங்கள்கிட்ட பிடிச்சி காணிக்கிறேன். இந்த முறை ஒரு 4 சிக்கு வெளியே வந்திருக்கு. அதில் ஒரு பிளாக்கு, ஒரு ப்ரௌனு, இல்லை ப்ரௌனில் ஒயிட் ஒன்று இருக்குது, ஒயிட் ஒன்று இருக்குது. இப்போ 2 சிக்கு தான் பிடிச்சி காணிச்சிருக்கேன். 2 சிக்கு இருக்குது. அடுத்த வாரம் இந்த சிக்கையும் நம்ம பிடிச்சி தனியாக செப்பரேட் பண்ணிடுவோம். ஸோ அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுவேன், பார்த்துட்டே இருங்க, பாருங்கள். இப்போ பாட்டில் எத்தனை பாட்டில் எக்கு வச்சுருக்கு, எத்தனை பாட்டு சிக்கு பொரிச்சிருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு இப்போ காணிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா 5 எக்கு வச்சுருக்கு. வச்சு ஒரு வாரம் தான் ஆச்சு. இந்த பாட்டில் 2 எக்கு வச்சுருக்காங்க. இப்போ ரீசெண்டாக தான் போட்டிருக்காங்க போல இருக்குது. இனி கண்டினியூவாக போடுவாங்க. 4லேருந்து 5 எக்கு வரைக்கும் ஹீட் பண்ணுவாங்க. இந்த பாட்டில் பாருங்கள், ஒரு எக்கு பொரிச்சு ஒரு எக்கு வெளியே வந்துருக்கு. குஞ்சு வெளியே வந்தாச்சு சிக்கு. இப்போ தான் பொரிச்சு வெளியே வருது. 3 எக்கு இருக்குது. இந்த பாட்டில் 7 எக்கு இருக்குது. ஆனால் 7 எக்குமே பொரிக்குமாங்கிறது டவுட்டு தான். ஏன்னா ஒரு 4 இல்லைன்னா 3 பொரிக்கலாம். இந்த பாட்டிலையும் ஒரு எக்கு வச்சுருக்காங்க. பார்க்கலாம் எத்தனை எக்கு வைக்காங்கன்னா அடுத்த வாரத்தில் உங்களுக்கு இந்த பாட்டோட அப்டேட் பண்ணிக்கிறேன். இந்த 3 சிக்கையும் இந்த கேஜிக்குள்ளேயே விட போகிறேன், சேர்த்தே விட போகிறேன். இதில் மொத்தம் 5 இருக்குது. இதில் 8 சிக்கு இருக்குது. 8 சிக்கும் ஒரு 2 மாதம் 3 மாதம் போகட்டும். அடால்ட் ஆன பிறகு நம்ம பெரிய கேஜிக்குள்ளே விட போகிறோம். அது வரைக்கும் ஹோல்ட் பண்ணி வைக்க போகிறோம். பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த வாரத்தோட அப்டேட்டு. ஃபிஞ்சஸை பற்றின வேறு ஏதாவது தகவல், பேட்ஸை பற்றின தகவல்கள் ஏதாவது உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதுக்கான டிப்ஸ் உங்களுக்கு தந்துட்டு இருக்கேன். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லோரும் நல்லா இருங்க. வாழ்க வளர்க்கலாம்.